கர்த்தரும் இரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் எமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால், யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்ற வசனம். மோசையினால் வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பம் செய்யப்பட்டு உயர்த்தப்பட்டது காரணம் என்ன என்று பார்த்தோமானால், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அழைத்து வரும் பொழுது அந்த வனாந்தரத்திலே சிவந்த சமுத்திரத்தை சுற்றி வரும் பொழுது அந்த வழி தூரமாக இருக்கிறது நிமித்தமாய் மனவேதனைப்பட்டார்கள். வேதனைப்பட்டு மோசைக்கும் கர்த்தருக்கு விரோதமாய் பேச ஆரம்பித்தார்கள். எகிப்தில் உள்ள தண்ணீரும் அப்பத்தையும் எண்ணி பார்த்தார்கள். அந்த தண்ணீரும் அப்பமும் கிடைத்தால் நலமாக இருக்குமே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். அவர்கள் அற்பமாய் எண்ணினது வெறுத்தது எது என்று பார்த்தோம்னா, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அந்த மன்னாவை அனுதினமும் அவைகளை புசித்ததினால அற்பமாக எண்ணினார்கள், அதை வெறுத்தார்கள். எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள். அங்கே அப்பமும் தண்ணீரும் சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வந்தது. ஆனால் கர்த்தர் கொடுத்த தூதர்கள் உண்ணுகிற மன்னா இவர்கள் உழைக்கவோ அடிமையாகவோ இல்லாமல் அனுதினமும் காலையில் எழுந்து தனக்கு அன்றைய நாள் என்ன தேவையோ அவைகளை மாத்திரம் அந்த மன்னாவை பொறுக்கி தனக்கு தேவையானதை ஒரு நாளுக்கு மாத்திரம் சேர்த்து வைக்கும்படியாகும். வேறு எந்த வேலையும் செய்யாமல் அந்த வழி நெடுவ அவர்கள் நடந்து போக மாத்திரம் கர்த்தர் அவர்களை நடத்தினார். அப்போது ஒவ்வொரு நாளும் புது கிருபையான மன்னாவை கொடுத்தார். அது அவர்களுக்கு வெறுப்பை கொண்டு வருகிறது. அதை புசித்த போது அவருடைய வஸ்திரங்களும் பாழாய் போகவில்லை, பாதரட்சியும் தேய்ந்து போகவில்லை. அங்கு பானம் பண்ணின தண்ணீரும் போஜனம் பண்ணின மன்னாவும் சரீரத்துக்கு மாத்திரமே ஆரோக்கியத்தை கொடுத்தது. ஆனால் இந்த வனாந்தரத்தில் கர்த்தர் கொடுத்த அந்த மன்னா அவர்கள் வஸ்திரத்துக்கும் பாதரட்சியும் கூட மகிமையை கண்டது. ஆனாலும் இவர்களுக்கு அடிமையாய் பூசித்த அந்த போஜனமே மேன்மையாய் காணப்பட்டது தவிர வேலையே செய்யாமல் தேவன் நடத்தி கொண்டு போகிறார். இவர்கள் சீர் பொருந்தி கர்த்தருக்கு பயந்து நடந்திருந்தால் 40 நாளிலே அவர் கானா போய் சேர்ந்திருக்கலாம். ஏன் கானானுக்கு போக முடியாமல் இருந்தது என்று பார்த்தோம்னால், இவர்கள் மனம் திரும்பவே இல்லை. தேவனை பரிசை பார்த்து கொண்டே இருந்தார்கள். அதன் நிமித்தம் அவர்கள் வழி தூரமாய் மாற்றப்பட்டது. எப்படியாவது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மனம் திரும்புவார்கள் என்று எண்ணி கர்த்தர் அந்த வழியை அகலப்படுத்தினார், நெடு தூரமாய் மாற்றினார். 40 வருடங்கள் பயணித்தார்கள், ஆனாலும் மனம் திரும்பவில்லை. அதனால தான் வனாந்தரத்திலே அழிந்து போனார்கள். இப்பொழுது இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனங்களிலிருந்து வாசிக்கும் பொழுது, வழி தூரத்தினாலே அவர்கள் மன வேதனை அடைகிறார்கள். கர்த்தருக்கும் மோசைக்கும் விரோதமாய் பேசினார்கள். அதனுடைய விளைவு என்ன? கொள்ளிவாய் சர்ப்பங்களை
கர்த்தர் அவர்கள் நடுவிலே அனுப்பி வைத்தார். அது எவர்களை கடித்ததோ அவர்கள் செத்தார்கள். அந்த சாவின் பயத்தினால மீண்டும் ஓடி வருகிறார்கள். யாரிடத்தில் என்று பார்த்தோமானால் மோசேனிடத்தில் வந்து தங்கள் பாவங்களை அறிவித்து எப்படியாவது கர்த்தரிடத்தில் மன்றாடி எங்களுக்கு விடுதலை செய்யும் என்று கேட்கும் பொழுது தான் கர்த்தர் அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தினுடைய உருவச்சிலையை வனாந்தரத்திலே அதை செய்து உயர்த்தினார். அந்த சர்ப்பத்தின் சிலையை பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில் உயர்த்தப்பட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை விசுவாசிக்கிறதினால விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் சிலுவையில் உயர்த்தப்பட்டார். அப்போ வனாந்தரத்திலே சர்ப்பமான சிலையை உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் அவை அந்த சர்ப்பத்தின் சிலையை பார்த்தவர்கள் பிழைக்கும்படியாக. இங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக. வனாந்தரத்தில் மன்னாவை கொடுத்து அவர்களை பலப்படுத்தினவர், மன்னாவை புசிக்க கொடுத்து அவர்களை வழி நடத்தின கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அந்த மன்னாவை அற்பமாய் எண்ணினார்கள், வெறுத்தார்கள். கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமான உணவை அவர்கள் வெறுத்தது நிமித்தமாய், வெறுத்து கர்த்தருக்கு விரோதமாய் பேசினது நிமித்தமாய் சர்ப்பமானது அவர்களை கொன்று போட்டது. இன்னைக்கு சிலுவையின் மரணத்தை ருசி பார்த்த ஜீவ அப்பம் பூமிக்கு நமக்காக இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டார். அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டதினால இன்னைக்கு நமக்கு நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். அவரை விசுவாசித்தவன் ஒருவனும் கெட்டு போகாதபடி இன்னைக்கு நம்ம அவரை விசுவாசிக்கிறோம். அனுதினமும் காலையிலே தனக்கு வேண்டிய அந்த மன்னாவை பொறுக்கி சேர்த்து வைத்து கொண்டு அதை அடுத்த நாளுக்கு வைக்காதபடி அன்றைய அப்பத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளும்படியாய் கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டிருந்தார். அப்படி ஒவ்வொரு நாளும் புது கிருபையான மன்னாவை கொடுத்தார். ஆனால் அவர்கள் வெறுத்தார்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார் என்றால் அவருடைய ஜீவ வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். அதை அனுதினமும் நாம் புசித்தோமானால் அன்றைய தினத்திற்கான தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அன்று மன்னவை புசித்தவர்களுடைய வஸ்திரம் பாழாய் போகவில்லை, பாதரட்சியமும் தேய்ந்து போகவில்லை. இன்னைக்கு ஜீவ வார்த்தையை நாம் உட்கொண்டோமானால் நமக்குள் ஜீவன் உண்டாயிருக்கும், ஆத்மா தேற்றப்படும். இந்த உலகில் வாழும் பொழுது ஒரு பலன் உண்டாயிருக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்தந்த நாளுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் சந்தித்து நம்மை பலப்படுத்தி சகாயம் உண்டு பண்ணுவார். ஆனால் எத்தனை பேர் அதிகாலையில் தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கிறோம்? அந்த ஜீவ மன்னாவை உட்கொள்கிறோமா? ஒவ்வொரு நாளும் இன்றைய மன்னா இன்னைக்கு, நாளைக்கு புது மன்னா. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதும் வாசிப்பதும் கடமையாக இருக்கிறது. அது நம் ஜீவனுக்கு பலனாக இருக்கிறது. அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து எதற்காக உயர்த்தப்பட்டார் என்கிற நினைவு நமக்கு உண்டாயிருக்கும். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு எதுவான விசுவாசம் நமக்குள் பெருகும். அப்பொழுதுதான் அந்த நித்திய ஜீவனை அடைய முடியும். அன்னைக்கு அவர்கள் அற்பமாக எண்ணினது போல தான் இன்னைக்கு தேவன் நம் கையில் கொடுக்கப்பட்ட வேதத்தை அற்பமாக எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். அவர் வார்த்தையை நாம் ருசிக்காமலே விட்டு விடுகிறோம். அதனால் பாருங்க, கர்த்தர் அந்த வனாந்தரத்தில் சர்ப்பத்தின் உருவச் சிலையை உயர்த்தும்படி செய்ததுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் அற்பமாய் அவர் கொடுத்த அந்த மன்னாவின் மகிமையை அற்பமாய் எண்ணினதினாலே பேசினதினால தான் அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் அவர்களுக்கு நடுவில் வந்து ஒவ்வொருவரையும் கொன்று போட்டது என்பதை நினைவு கூறும்படியாய் அதை பார்த்து மனம் திரும்பினவர்கள் பிழைக்கவும் செய்தார்கள். இது காலப்போக்கில் என்ன நடந்தது என்று பார்த்தோம்னால் அந்த சர்ப்பத்துக்கே தூபம் காட்ட ஆரம்பித்து விட்டார்கள்.
அதனால தான் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாஸ்தவமானால் அங்கே எசேக்கியா ராஜா விக்கிர தோப்புகள் எல்லாம் உடைத்து போடுகிறார். எல்லாவற்றையும் அகற்றும் பொழுது மோசே செய்து வைத்த அந்த வெண்கல சர்ப்பத்தினுடைய உருவ சிலையும் உடைத்து போட்டான். காரணம், இஸ்ரேல் ஜனங்கள் அந்த சர்ப்பத்தின் உருவச் சிலைக்கும் தூபம் காட்ட ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தருடைய மகிமையை வேறொன்றுக்கு செலுத்தும் பொழுது நமக்கு சாபம் வந்துவிடும். இதுதான் எசேக்கியா ராஜா அறிந்து அதை உடைத்து போட்டான். இன்றைக்கி நாம் எதெல்லாம் உடைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால் நாம் கெட்டு போகாதபடி அவர் மீது மாத்திரம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், தவிர நாம் அவருடைய மகிமையை, கர்த்தருடைய மகிமையை வேறு ஒன்றுக்கு செலுத்தக்கூடாது. அநேக நேரம் அப்படி நாம் செலுத்துகிறதுனால தான் கர்த்தர் கொடுக்கக்கூடிய நேரத்தை வேறு ஏதோ ஒன்றுக்கு நாம் செலுத்தினோமானால், வேலைக்காகவோ இல்லை தொலைபேசியிலையோ தொலைக்காட்சிகளிலோ ஊடகங்களிலோ வேறு ஏதோ ஒரு காரியங்களிலே நேரங்களை நாம் செலவழித்தோமானால் அது கர்த்தருடைய நேரமாக இருந்தால் அது நமக்கு கேடை உண்டு என்று, அது நமக்கு கேடை விளைவிக்கும், கேடு உண்டாகிவிடும். அப்போ கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்திருந்தோமானால் அவரை நேசித்து அவருடைய வார்த்தையை உட்கொண்டு அனுதினமும் நம்மை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். புதிய சிருஷ்டியாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று தான் வேதம் சொல்கிறது. அதுக்கு முடிவு இல்லை என்று சொல்லப்படுது. அதனால் நாம் விக்கிரம்ங்கிறது சிலை மாத்திரமல்ல, எதெல்லாம் கர்த்தருக்குடைய மகிமையை வேற ஒன்றுக்கு மேன்மைப்படுத்தினோம்னால் அதுவும் விக்கிர ஆராதனை தான். விக்கிரங்களை மேன்மைப்படுத்துவது தான் உடைக்கப்பட வேண்டும். எசேக்கியா ராஜா உடைத்தது போல உடைத்து போட வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அற்பமாக எண்ணாதபடி எச்சரிக்கையாக வாழ வேண்டும். அதில் இயேசு கிறிஸ்துவை பார்த்தவர்கள் நித்திய ஜீவனை அடைந்தார்கள். மோசே செய்து வைத்த அந்த உருவ சிலையை பார்த்தவர்கள் பிழைக்க தான் செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பார்த்தவர்கள் நித்திய ஜீவனை அடைந்தார்கள், கெட்டு போகாதபடி. அதற்கு ஒன்றே ஒன்று தான், அவர் மேல் வைக்கிற விசுவாசம் பெரிதாக இருக்க வேண்டும். எனவே எதை உடைத்து போட வேண்டுமோ அதை நாம் உடைக்காமல் நித்திய ஜீவனை அடைய முடியாது, விசுவாசத்தில் நிலைத்து நிற்க முடியாது. எனவே நாம் எச்சரிக்கையாக வாழ வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அற்பமாக எண்ணாதபடி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை புதுப்பிப்பாராக. அன்பின் பிதாவே, இந்த வேளையிலும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவேளை எங்கள் வாழ்விலே எங்களை அறியாமல் கர்த்தருடைய மகிமையை வேறொன்றுக்கு நாங்கள் செலுத்தினோமானால் அது இன்றைய நாளிலே எங்களை விட்டு அகற்றப்படட்டும், உடைக்கப்படட்டும் அப்பா, நீக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்த்து விசுவாசித்து கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி கிருபை பாராட்டுவேராக. எங்கள் வாழ்க்கை மாறட்டும் அப்பா. நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களே எண்ணி எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாக உமக்குள் வாழ கற்றுத்தருவேராக. குறைவுகளை எண்ணி சோர்ந்து போகாதபடி நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களை எண்ணி சந்தோஷப்படும்படியாக மீண்டும் மீண்டும் எகிப்தை நோக்கி பார்த்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இராமல் நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர்களாய் எங்களை மாற்றுவேராக. எங்களை முழுமையாக உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. சகல போராட்டங்களிலிருந்தும், பாடுகளிலிருந்தும், நிந்தையிலிருந்தும், அவமானங்களிலிருந்தும், கண்ணீர் கஷ்டங்களிலிருந்தும், நஷ்டங்களிலிருந்தும், வேதனையிலிருந்தும் மாற்றி போட்டு எங்களுக்குள்ளாக எது தேவன் அருவருக்கிறார்களோ அந்த காரியம் எங்களுக்குள் இராதபடி அகற்றி போட்டு எங்களை மேன்மைப்படுத்துவேராக. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கும், வேண்டுதல் எல்லாம் கேட்கப்படட்டும், உடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. எந்த கிரியையும் எங்களை மேற்கொள்ளாதபடி ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி சகாயம் உண்டு பண்ணுவேராக. உடைய வல்லமை வெளிப்படுவதாக. இந்த சத்தம் துணிக்கிற இடமெல்லாம் வெறும் சாட்சி எழும்ப அற்புத கரம் அவர்களை தொடட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பொல்லாத கிரியைகள் எல்லாம் அழிந்து போகட்டும். தேவனுடைய சித்தம் மாத்திரம் எங்கள் வாழ்விலே சம்பூர்ணமாய் நிறைவேற்றப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீரே பொறுப்படுத்த வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. உங்களுக்காக தொலைபேசி எண்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவித்து
ஜெபம் பண்ணி கொள்ளலாம், சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய சாட்சிகளை அநேகர் பகிர்ந்து வருகிறீர்கள். அதில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபையை பாராட்டுவாராக. ஆமென். காட் பிளஸ். இது கர்த்தராலாயிற்று கண்களுக்கு ஆச்சரியம். இது தேவனாலாயிற்று உலகுக்கு ஆச்சரியம்.